வாங்கல உட்காரத்துல எப்படி ப்ரோ ஹேர் கட் பண்ணலாம்? இந்த கீ படத்துல ஜீவா ஹேர் ஸ்டைல் இருக்குங்களா? அந்த மாதிரியா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஹேர்ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். எவ்வளோ நாள் ஹேர் ப்ரோ இது? இது வந்து ஒரு 3 மந்த் ஹேர். 3 மாசமா இந்த ஹேர்ஸ்டைலுக்காக ஏதாவது வெயிட் பண்ணீங்களா? ஆமாண்ணா. ஓ, திருச்சியில் ஒர்க் பண்ணுறேன். இவ்வளோ ஹேர் நெக்ஸ்ட் டைம் வந்தால் இவ்வளோ ஹேர் வேணாம் ப்ரோ. இதுக்கு வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த் ஹேரே போதும். 1 மந்த் ஹேரே போதும். இது ரொம்ப மீடியம் நார்மலாக இருக்கிறது தான். சரியா? ஸோ பாருங்கள் இவ்வளோ ஹேர் வச்சுக்காரு. இந்த ஹேர்ஸ்டைல் மாற்ற மாதிரி எப்படி எதுன்னு பாருங்கள். ஒரு ஃபேஸ் லுக்கே மாற போகுது. வீடியோ எப்ஸாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காங்க. வாங்க வீடியோ கொடுக்கலாம். ப்ரோ அந்த படத்தில் முடி கொஞ்சம் மீடியமாக இருக்கும். நீங்கள் என்ன இங்கே ஷார்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்களே? அது ஃபாஸ்ட் பண்ணுவோம். அங்கே பண்ணிவிட்டு லைட்டாக அது எப்போ மேட்ச் பண்ணிட்டு இந்த கட்டிங் ரொம்ப மீடியமாக தான் விட்ட போகிறோம். ஸோ இப்போ இந்த முடியும் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி தள்ளி விட்டுருவோம். பேக்கில் வந்து மீடியமாக வைக்க போகிறோம். லைட் பங்கு மாதிரி இருக்காது, ஆனால் மீடியமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப முடி குறைச்சிடாதுண்ணா. ஃபேஸ் கட்டுக்கு நல்லா இருக்காதுண்ணா. நல்லா இருக்காதா? இல்லை அந்த ஹேர்ஸ்டைல் எத்தனை வாரம் ட்ரை பண்ணல. புரியுதுண்ணா. பட் என்னன்னா என் ஃபேஸ் கட்டுக்கு நல்லா இருக்கணும்ல. அது ஃபேஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ல. தம்பி நல்லா இருக்கு. ஒரு கருப்பான அழகு ப்ரோ. அவருக்கு தான் ப்ரோ எந்த பிரச்சனை நல்லா செம்மையா கருப்பாது. கருப்பு அரவிந்த் சாமி சொல்லாது போட்டியா? உண்மைதானே பங்க. நீ வேணா அது இல்லைன்னு சொல்றியா? இல்ல கருப்பான அழகுன்னு கருவாப்பாயில பட்ட மாதிரி இருந்தா இப்ப நமக்கு இப்ப நீங்க இது கொண்டு ஷேப் கொண்டு வரீங்களா? அப்படியே இது பேக் வரைக்கும் அப்படியே ஷேப். பேக் வர நான் லைட்டா ஹீட்டர் போட்டாதான் அந்த பேக் அந்த ஷேப்பே வரும். இல்ல அந்த மாதிரி ஹேர்ஸ்டைல் வராது. வேற குருதி போல வேற மாதிரி ஆயிடும். ஹீட்டர் போட்டு செட் பண்ணா சூப்பரா இருக்கும். அவன் சொல்ற மாதிரி செய்யாதீங்க. எந்த ஷேப் எடுத்தாலும் அந்த முகம் கட்டா அப்படிதான் இருக்கும். அவர் சொல்ற மாதிரி சரி நாளைக்கு கடை பக்கமே வர மாட்டாருங்க. அப்பயாவது கடை நல்லா ஓடுங்க. கடை பக்கம் வராம இருந்தா பங்கு இல்ல பங்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் உண்மையா சீரியஸா இது போல ஏர்டெல் பண்ணேன். அந்த 2 வருஷமா வியாபாரம் ஆயிடுச்சு அந்த கடையில. நல்லாதான் போறாச்சு. அதெல்லாம் அது பிரச்சனை இல்லை. நேற்று வேற பிஸி ஆச்சு வந்து பாத்துட்டு போனாரு. இன்னைக்கு வந்துட்டாரு. சீரியஸா நேற்று வந்து பார்த்தேன். நீங்க சொன்னீங்க அதான் காலையில கடையில யாருமே இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்து இந்த போன்லயே அப்பாயின்மெண்ட் மாதிரி இருக்குண்ணா. இப்போ நிறைய கடையில பாத்தீங்கன்னா. ஆமா ஆமா ப்ரோ. ஆனா உங்ககிட்ட வந்து நான் கேட்டல. ஆனா காலையில போன் பண்ணேன். நீங்க சொன்னீங்க இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ்ல கடையில யாருக்கு புக்கிங் ஒன்றும் படத்து முதல்ல கடையை டெவலப் பண்ணும். அதுக்கப்புறம் புக்கிங் ஆப்ஷன் தனியா யோசனை பண்ணி கரெக்டா யாருக்கும் எந்த கஷ்டம் வராது பண்ணுவோம். நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன். இந்த மாதிரி ஆளெல்லாம் தவிர்த்துருங்க. சீக்கிரம் டெவலப் ஆயிடும். உங்க ஃப்ரெண்டு செம்மையா வாரி விடுறவங்கள அப்படிதான் என்ன பண்றது. நம்ம கொஞ்சம் அதான் அவனுக்கு இப்ப எதுக்கு வெளியே போயிட்டு வந்தீங்களா? கூட தானே இருந்தான். நம்ம ஹேர் ஸ்டைல் வெட்ட அவனுக்கு பொறாமையா இருக்கு. ஏன்னா அங்க இல்ல ஒண்ணு இல்ல இந்த ஒரு கருமாந்திர காட்சி எல்லாம் பார்க்க வெளியே போயிட்டு வந்தா அப்படியே அதான் கூப்பிட்டு பார்க்க வைக்கிறீங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல பாப்பா தம்பி. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல பாப்பா பினிஷிங் பண்ணுவோம். கீ படத்துல வர ஜீவா மாதிரி அப்படியே மாறிய ஸ்டைலா அப்படியே ஆக்டிங் பண்ணாரு பாருங்க. வந்து ஹேர் ஸ்டைல்லே அதுக்கப்புறம் 1000 கெட்ட போட்டது ஜீவா. எனக்கு பிடிச்சதானே ப்ரோ. நமக்கு என்ன பிடிச்சதோ அதான பண்ண முடியும். நம்ம பேசுறதுக்கு என்ன இது பண்ணுவோம். அதுக்கு நீங்க ஜீவா மாதிரி இல்ல இருக்கணும். கரிச்சட்டி மாதிரி நீங்க. ஆண்டவன் கூட இயற்கை அழகு. வேற ஒண்ணும் பண்ண முடியாது, மாத்த முடியாது. நமக்கு தகுந்த மாதிரி தானே வெட்டணும். ஜீவாவை பார்த்து எடுத்துக்கணும். ஆசைன்றது கடல் பண்றது. அதர்வா மாதிரி வெட்டலாமா? அது உங்களுக்கு கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். ஆசை என்பது கடல் மாதிரி. அதுல எக்கச்சக்கமான எண்ணங்கள் தோண்ட வரும் போவோம். ஆமா ஃபயர் பண்ணிட்டா ஒன்னும் பக்கவாதி மாதிரி இருந்துரும். விட்டா கொளுத்தி விட்டு போயிடுங்க. அப்படி கிடையாது. இது லைட்டான பயிர். நீங்க சொல்றது தலையை எரிக்கிறது. உங்க தலையில தீய வைக்க அந்த மாதிரி கதை தான். இது லைட்டா தீய வச்சுட்டு தான் முடி படி இதெல்லாம் படி மாடுது.
ப்ரோ இப்ப நம்ம ஃபயர் கட் பண்றதுனால நாளைக்கு ஏர் ஃபாலுக்கு அந்த பிரச்சனை இல்ல ப்ரோ என் கடைக்கு வரவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து ஏர் ஃபால் வந்ததுல ஒரு சில பேர் ஏர் ஃபால் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்ண ஃபயர் நீங்க பண்ணாதீங்க, அதுக்கு ஒரு ஐடியா செட் ஆக வேண்டாம். இல்ல எனக்கு அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஏர் ஃபாலே வராது. ஏர் மொட்டை மொத்தமா கொண்டு போய் பெட்ரோலுக்கு கொளுத்திட்டோம்னா கொளுத்தி விட்டு சோலி முடிச்சு விட்டு போயிடுங்க. இல்ல ஒரு நமக்கு என்னன்னா இப்போ சீரியஸாவே என்னன்னா அந்த இது ஏர் ஃபாலுக்கும் இப்ப ஃபயர் கட்டுக்கும் அந்த எதுவுமே பிரச்சனை இல்ல, சம்பந்தம் இல்ல. அந்த மேல முனமுடிதான் பொசுக்கிறோம். நம்மள கால வரைக்கும் வெளியாளு தேவை, கூட இருக்கீங்களே போதும். நம்ம கால வரைக்கும் சோலி முடிச்சுட்டு போயிடாங்க. பங்காளி நீ என் கூட இருக்கிற மாதிரி. அதேதான் உண்மையா அதாங்க, வெளியாளோட கூட இருக்கும் தான் காலை வரி விட்டு போறாங்க. நிறைய பாத்துருக்கு, அதுக்காக சொல்றேன். நன்றி கேட்ட பசங்க இருந்தாலும் அவங்க கூட நான் சலூன் கடை வரைக்கும் வரக்கூடாது. என் வண்டி பெட்ரோல் போட்டு வேஸ்டா ப்ரோ. இப்போ இந்த இப்ப பாத்தீங்கன்னா அவங்க தாடி அவங்கதான் இருக்கு. ஆனா நமக்கு இருக்க ஜீன் ப்ராப்ளம் இல்லைன்னா அதுக்கு பேடா உங்களுக்கு வந்து இல்லைங்க. அதாவது பிறப்புல இருந்தே நிறைய பேத்துக்கு வந்து பேடு சமாடத்தே வரும். அது பேபி ஏர் மாதிரி இருக்கு. ஷேப் பண்ண வளர்ந்துரும் உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு அந்த பேபி ஏர்லாம் வந்து பெருசா எதுவுமே இல்லை, இருக்கிற ஏரே திக்னஸ் தான் இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு முடி வளர வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஜீனும் காரணம் தான். நீங்க வளரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன் என்னெல்லாம் இருக்கு. ஆனா அது நல்லா வளருமான்னு எனக்கு தெரியாது. வேற ஒண்ணு போட்டா சொரம் ஒண்ணு முளைக்காது பொங்கலி. உங்க அப்பாவுக்கு எப்படி தாடி இருக்கா? உங்க அப்பா இல்ல அப்ப அதே மாதிரி தான் வரும். அது அதான் ஜீன். அதுதான் சொல்றேன். உங்க அப்பா உங்களை மாதிரி கருப்பா? இல்ல இல்ல அப்பா வேற நான் வேற. அவங்க பையன் சொல்லுவார் டைலாக் ஒண்ணு, அப்பா வேற நான் வேற. அவரு மனுஷனா? அவரு ஆள் கலரா இருக்கும். அவர் அப்படி சொல்லுவாரு அடிக்கடி, எனக்கு வந்து பிறந்தது கூட ஜந்துவா இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் அப்ப நம்பல. இப்ப உண்மை கன்ஃபார்ம் பண்றீங்களா? யார் இவங்க அப்பா சொல்றா? இவங்க எப்படி தாடி இருக்கு? உங்க அப்பாவுக்கு தாடி இவ்வளவு இருக்கு? தாடி கம்மி. அப்ப உங்களுக்கு மட்டும் அதிகமா இருக்குதுல்ல. நீங்க உங்க அப்பா மாரியா அம்மா மாரியா? நான் எங்க அம்மா மாதிரி. அதானே, அம்மா மாரி இருந்தாலும் கொஞ்சம் லைட்டா ஜீன் மாறும். அப்பா மாரியே இருக்கவங்க ஒரு சில விஷயம் அப்படியே வரும். ஹேர் ஃபால் எங்க அப்பா மாதிரி இல்ல, நான் எங்க அம்மா மாதிரி. அம்மா மாதிரி. இப்ப நானும் பாத்தீங்கன்னா கலர் அம்மா மாதிரி தான், ஹைட்டும் அம்மா மாதிரி தான். தம்பி வந்து அப்பா மாதிரி இருப்போம். ஆனா அப்பாடி தாடி முடி அப்படியே வருது. முடி அவருக்கு ஆனா இதே போல கருப்பா இருக்கும். ஆனா எங்களுக்கு அப்பாவுக்கு எல்லாம் இது வரைக்குமே ஒரு முடி கூட போட்டது இல்ல. அப்படியே இந்த வயசுல டை அடிக்க போறாருங்க, கருப்பா இருக்குன்னா. டை அடிக்கிறதுல கேட்டு பாருங்க, நேச்சுரல் பிளாக். அதனால அவருக்கு டைல அடிக்க தேவையில்ல. ஆனா இன்னும் ஆனா அதே போல அந்த சாப்பாடு இருக்குல்ல, அந்த காலத்து சாப்பாடு இப்ப நம்ம சாப்பிடுற மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்லாம் இல்ல. இப்பயும் அப்பா ஊருக்கு வந்தாருன்னா வச்சுக்கோங்களேன், சாப்பாடு தான் சாப்பிடுவாரு. இவன் அது சாப்பிடுறது இல்ல. கூழு கஞ்சி நிறைய சாப்பிடலாம், உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. இன்னும் அப்பா வந்து அப்பா போகும்போது எடுத்துக்குவாரு. ஒரு சின்ன தம்பி மாதிரி தான் நினைப்பாங்க. சரி ஓகே. அவர் சத்தான உணவா எடுத்துக்கினாரு. நம்ம ஹேர் கட்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஃபயர் பண்ணி ஹேர் செட் பண்ண போறோம். எந்த அளவு ஆற முடியுமோ ஆட்டு சைலண்டா உட்காந்து இருப்பாருங்க. ஃபயர் பண்றது தான் ரெடியா இருங்க. ஃபயர் அடுத்தது என்ன நான் பண்ண போறேன்னு தெரியல. ப்ரோ என்ன ஒர்க் ப்ரோ பண்றீங்க நீங்க? டைலரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றோம். அதுக்கப்புறம் இப்போ தெருக்கூத்துக்கு ஆடுறோம். ஓகே ஓகே ஓகே. எப்படி ப்ரோ ஏதாவது ஸ்மெல் வருதா? நல்லா இருக்கா? வருது. செம்மையா இருக்கா வாசனா? அது அவங்க வயிறு எரியுது ஸ்மெல்ல. அப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கொளுத்திட்டு மொத்தமா கொஞ்சம் பெட்ரோல் ஊத்தி பத்த வச்சா அது பாட்டுக்கு எரி போகுது. கொளுத்தி விட்டுப்பாங்க கடையும் சேர்த்து. பாக்குறவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். தலை எரித்து என்டர்டைன்மெண்டா ப்ரோ. ஸ்மெல் தாங்க முடியாது. என்ன பண்ணுறோம் அப்படி இருந்தவங்க தான் ப்ரோ திடீர்னு பெரிய ஆளாயிடுவாங்க. ஒண்ணுமே இல்லாம அவங்க சப்பையா நினைப்பாங்க. திடீர்னு அவங்க பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க. இவன் பெரிய ஆளாவான்னு பார்த்தா லாஸ்ட் அவன் மக்கி ஆயிடுவான். லைஃப் பண்றது எப்படி எல்லாம் மாறும். ப்ரோ இப்போ நம்ம ஷாம்பு போட்டோம்னா ஏர் கண்டிஷனும் போட்டால் தான் நல்லா இருக்குங்களா? முடி ஷைனிங்கா இருக்குங்களா? இல்ல ஆமா ப்ரோ, ஷாம்பு போட்ட கண்டிஷன் நல்லா கொஞ்சம் சிக்கல்லாம் இருக்குல்ல, முடி நல்லா அடைத்திறங்க சிக்கல் இருந்துன்னா நீங்க ஷாம்பு போட்டு கண்டிஷன் யூஸ் பண்ணா கொஞ்சம் சாஃப்டா ஷைனிங்கா இருக்கும், சிக்கல் இல்லாம இருக்கும். அது இல்ல ஏர் சீரம் அது வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து தலை குளிக்கணும்னு வச்சுக்கோங்க, இதுல இருந்து ஒரு 2 நாளைக்கு இன்னைக்கும் நாளைக்கும் வந்து பாத்தீங்கன்னா முடி ஓரளவுக்கு பக்கா ஒரு ஷைனிங்கா இருக்கு. 3ஆவது நாள் பாத்தீங்கன்னா மறுபடியும் சிக் ஆயிடுது. ஃபயர் பண்ண பிறகுவா இல்ல நார்மலா சொல்றேன். அதுக்கு தான் நீங்க வந்து கண்டிஷனர் ஏர் சீரம் யூஸ் பண்ண சொல்றேன் டெய்லியும்.
நீங்க குளிச்சுட்டு வந்து லைட்டா ஈரப்பதம் இருக்கும்போது இல்லாம ஒரு இயற்கையான இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. இல்லைங்க, இயற்கையானது கத்தாழை ஒன்னா போட்டு ஒரு வாஷ் பண்ணிடலாம். ஆனா பட் ஒரு நல்லா தான் இருக்கும். வேற ஏதாவது நேச்சுரலான ப்ராடக்ட் ஏதாவது? கத்தாழை நேச்சுரல் தாங்க. செய்வாங்கல்ல நீங்க செய்யலாமே, நீங்க செஞ்சு யூஸ் பண்ணலாம். ஆயில்ல போட்டு கொதிக்க வச்சு யூஸ் பண்ணலாம். இப்ப மூளைக்கு எண்ணெய் காய்ச்சி ஆரம்பிச்சிட்டாங்க, சாராயம் காய்ச்சுற மாதிரி. எங்க எண்ணெயை வாங்குங்க, சூப்பரா இருக்கு, ஹேர் ஃபால் ஆகாது, எங்க ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. ஆனா எந்த ரிசல்ட் வாங்கி யூஸ் பண்ணுவதுன்னு தெரியும். ரேபிட் ஆயில்ன்றாங்க கேட்டா. ரேபிட் ஆனா பட் இல்ல ப்ரோ, அது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த ரேபிட் ஆயில் யூஸ் பண்றதுல ஏதாவது ஏர் வந்துருந்தா நான் இதுவரை கேள்விப்படல. ஒரு காலத்துல கருங்காலி மலை எவ்வளவு ட்ரெண்டிங்ல போச்சு, இப்ப ரேபிட் ஆயில் ட்ரெண்டிங்ல போகுது. ஒன்னும் யூஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல, நான் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ண யாரா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கா இல்லையா ரிசல்ட்? ஆனா நிறைய பேர் கேட்டு தான் இருக்காங்க ஐடியா. ஸோ உங்களுடைய சஜஷன் நீங்க சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நானும் 4 பேருக்கு சொல்றேன். ஸோ அந்த ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்க. என்ன பொறுத்த கொட்டி போச்சுன்னா அந்த முடி கஷ்டம் தான் வளர வைக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏர் அந்த இது முடிக்கு இது பண்றேன்னு சொல்றாங்களே நடுறது, அதெல்லாம் பாசிபிள்? அது ஓகே. அது நான் ஒரு 10 பேருக்கு பார்த்துருக்கேன், நட்டுட்டு வந்திருக்காங்க. நானும் ஹேர் கட்டும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. ஆமா, அதுக்கு அவங்க கேரண்டி தராங்களா 10 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் அப்படின்ற மாதிரியா? நீங்க அது எனக்கு தெரியல ப்ரோ. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட சொன்னவங்க அது எனக்கு தெரியல ப்ரோ. நீங்க கேட்குற கேள்விக்கு என்னாலே போய் சொல்ல போல. அது நீங்க வந்து முடி நடுறாங்களா அவங்ககிட்ட டீட்டெயிலாக கேட்டீங்கன்னா நல்லா டீட்டெயிலாக சொல்லுவாங்க. நமக்கு வந்து கஸ்டமர் சொன்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லலாம். முடி நட்டு வந்து அனுபவசாலி என்கிட்ட சொன்னாங்க. அதான் 10 பேருக்கு மேலே பண்ணியிருக்கேன். முடி நட்ட முடிக்கும் நார்மல் முடிக்கும் வித்தியாசம் எனக்கு பார்த்தா தெரியும். அது கொஞ்சம் நடும்போது கொஞ்சம் இயற்கையாக அந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும். அதுக்கு இருக்கும். எப்படி ப்ரோ கீ ஜீவா மாரி இருக்கா ப்ரோ? உங்களோட சஜஷன் நீங்க எப்படி ப்ரோ? கீ படத்துல ஜீவா பாத்துறீங்களா? அந்த மாதிரி ஹேர்ஸ்டைல் இருக்கா? ஹேர்ஸ்டைல் கீ ஜீவா மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த நாய்க்கு இது செட் ஆகல. இங்க என்ன இருக்குன்னு சொல்றாங்க. பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். கமெண்ட்ஸ் தான். ஆமா, என்ன பண்றது, பல்லு இருக்கிறவன் பட்டாணி சாப்பிட்றான், நம்ம மட்டும் இல்ல. ஸோ உங்களுடைய செக்ஷன் எவ்வளவு பேருக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருக்கு? கீ படத்துல வர ஜீவா மாதிரி இருக்கா இல்லையான்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபோட்டோ சைடில் போட்டுருக்கு அந்த ஹேர் ஸ்டைல் இந்த ஸ்டைல் சேமா இருக்கு நீங்களே சொல்லுங்க. வீடியோ பசங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு கமெண்ட்ல கொடுத்துருக்கோம், அதையும் ஜாயின் பண்ணிக்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ரோ இப்போ பாக்ஸ் கட்டிங் மாதிரி தான் தெரியுது ப்ரோ. இது பாக்ஸ் ஹேர் கட் தான் ப்ரோ. அதாவது பாக்ஸ் ஹேர் கட்லேயே மீடியம் ஹேர் கட். இது அதுலேயே வந்து சைடில் சுரண்டி எடுத்துட்டா அது வேற மாடல் வரும். இப்போ தோசை நார்மல் தோசைனா அது சாதா தோசை, அதில் பொடி போட்டால் பொடி தோசை, முட்டை போட்டால் முட்டை. அதே மாதிரி கதை தான் இதுவும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறும், அவ்வளோதான்.